அது என்ன ஒன்றும் தேவை கண்ட இடத்துல பச்சை கண்ட இடத்துல மேய்ஞ்சி வயிறு நோம்பிடுச்சுன்னு வச்சுங்களேன், திரும்பி நம்ம இழுத்தா வீட்டுக்கு வந்துடும். அதுபோல ஆன்மாக்கள் அத்தனையுமே பச்சை கண்ட இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வள்ளத்தார் மட்டும்தான். பச்சை இருக்கணும்னா அங்கே தான் இருக்கும். இந்த ஆன்மாக்களுக்கு பச்சை உள்ள இடம் அது, அந்த தீனி. அதனால அந்த ஆன்மாக்கள் அத்தனையும் வள்ளத்தார் உள்ளார டெய்லி போயிடணும். கட்டின மனைவி கூட வர மாட்டாங்க, கொண்ட பிள்ளைங்களும் கூட வர மாட்டாங்க, நம்ம சேர்த்து வச்ச ஆஸ்திகளும் இது வராது. யார் வருவார்னா வள்ளத்தார் வருவார். பூதகணத்தை போட்டு பின்னாடியே வருவார். யார் என்ன அவருடைய பேரன் வந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அதில் புஷ்ப பல்லாக்கு மாதிரி ரெடி பண்ணி வைங்க. அந்த பூதராக போனால் அந்த பூதத்துலேயும் நீங்கள் இல்லாமல் வரமாட்டார். ரெகுலராக போயிட்டு இருந்தோம்னா அது ஏற்கனவே பண்ணிச்சுருவார். உங்களை இப்போ நோட்டம் போடுறதுக்கு என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு பூதகணத்தை அனுப்பி விட்டுருப்பார். அவர் ஆப்ரேட்டராக இருந்தாலும் அவரை வழி நடத்துகிற ஒரு பூதகணக்குன்னு ஏன்னா நீங்களாம் அவருடைய நிறை செல்வங்கள். அதனால் தேடிய மாடுன்னு அந்த நீடு செல்வத்தை தான் தேடி போகிறீங்க. செல்வன் கரளையத்தும் செல்வம் செல்வம். அப்போ செல்வன் கரளையத்தும் செல்வத்துக்கு போகிறீங்க. அதனால் நம்ம பார்க்க வர்றான். அதனால் அவங்களாம் வர்றாங்க. அந்த 12 பறவையும் பத்திரமா பறக்க வச்சு அவ்வளோ ஒரு சில போட்டு சார். அது போல் அவங்க வள்ளத்தார் அவ்வளோ பெருமையானது. அது இன்னொரு கிட்ட வச்சுக்கடா மைக் நல்லா கிட்ட வச்சு திருப்பனந்தாள் பாடுங்க.